விஜயனை வந்து டெல்லிக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு போனாங்க சரிங்களா. 2 நாள் வந்து விசாரிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சனிக்கிழமை கிளம்பி போனாங்க. போகும்போது கூட 1 மணி நேரம் வந்து லேட்டா கிளம்பியிருக்காங்க. அண்ணன் பேக்ல வந்து கத்திரிக்கோள் இருந்த மாதிரியும், கூட போன ஆதவ் அர்ஜுன் ப்ரோ பேக்ல வந்து ஒரு விஸ்கி பாட்டில் இருந்த மாதிரியும் அப்படின்னு வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு சரிங்களா. அங்க போயிட்டு 2 நாள் வந்து விசாரணைன்னு சொன்னாங்க. ஒரே நாள்ல முடிச்சுட்டு அண்ணன் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க சரிங்களா. இப்போ வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டை வந்து அறிவிக்கணும். அந்த பணியில வந்து விஜயனை வந்து மும்முரமா இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சிபிஐ வந்து கூப்பிட்டு வந்து கேள்வி கேட்கணும்னா சென்னையிலே வச்சு என்னை வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிபிஐ ஆஃபீஸுக்கு வந்து அண்ணன் வந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 20 ஹவர்ஸ் வந்து விசாரிச்சிருக்காங்களாம் விஜயன் அண்ணன் சரிங்களா. சிபிஐ ஆஃபீஸுக்கு வந்து 3 டைம் போயிருக்காங்க. 3 டைம் சேர்த்து 20 மணி நேரம் சரிங்களா. 20 ஹவர்ஸ் அண்ணனை வந்து விசாரிச்சிருக்காங்க. அதில் நிறைய டைம் வந்து சும்மா தான் உட்கார வச்சிருக்காங்க. கேள்வி கேட்காம சும்மாவே உட்கார வச்சு வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து தான் வந்து 20 ஹவர்ஸ் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து விசாரிக்கணும்னா வந்து சென்னையிலே கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு ரீப்ளை வந்து எந்த மாதிரி சம்மன் வந்து வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.